கருப்பு கண்ணாடி போட்டதால பாவம் நம்ம சேது சருக்கு கண்ணு தெரியல போல. ஆமா தானே சார்? கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. மஞ்சரியை மொத்த ஹவுஸு சேர்ந்து புல்லிங் பண்ணுறாங்க, கார்னரிங் பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. இதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசு வரல இல்லை சார்? நேற்று மஞ்சரியே வாய் விட்டு இதுதான் சார் நடந்திருக்கு, என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு காது கேட்கல இல்லை சார்? 3 மணி நேரம் ஷோ நடத்துறீங்க. அருண் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. லவ் லெட்டர் படிக்கிறதுக்கு அருணுக்கு டைம் இருக்குது. தீபக் நேம் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு சாச்சனாவை 1/2 மணி நேரம் நீங்கள் ரோஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஒன் டே நண்டுன்னு இஷ்டத்துக்கு ஹவுஸ்மேட்ஸை ஃப்ரேம் பண்ணுப்பான்னு சத்யாவுக்கு சொல்கிறதுக்கு டைம் இருக்குது. முத்துவை ஆஃப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. சிவாவோட ஃபீலிங்ஸை கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் மஞ்சரிக்கு சப்போர்ட்டிவாக பேசுறதுக்கு 2 நிமிஷம் உங்களுக்கு இல்லை சார்? புல்லிங் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு மனசு வரல இல்லை சார்? பல கோடி மக்கள் பார்க்குற இந்த பிக் பாஸ் ஷோவில் இப்படி ஒரு அநியாயம் நடந்தும் அது தட்டி கேட்குறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா உங்ககிட்டலேருந்து வேறு என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும்? நீங்கள் மஞ்சரியை சப்போர்ட்டே பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் புல்லீஸை பாராட்டுறீங்க பாருங்கள், அங்கே தெரியுது உங்கள் ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்குன்றது. ஆனால் பரவாயில்லை சார், நீங்கள் மஞ்சரியை சப்போர்ட் பண்ணலைனாலும் மஞ்சரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மக்கள் இருக்கோம். ஐ சப்போர்ட் மஞ்சரி. இதுக்கப்புறம் நியாயத்தை கேட்டு உங்ககிட்ட நாங்கள் வரமாட்டோம்.